Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோபாக்ஸ் சீசன் 2 ஓட full story explanation தான். முடிஞ்ச வரை இந்த சீசன்ல நடந்த full story-யை நான் கட் ஷார்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்றேன். இப்போ இந்த சீசன் 2 ஓட ஸ்டார்டிங்ல வந்து சீசன் 1 ஓட கிளைமாக்ஸ் மேட்ச் அத தான் காட்றாங்க. ஜோ யூரி ரெண்டு பேருமே மெகலோபாக்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஃபைனல் வின்னரா வந்து ஜோ தான் வின் பண்ணிருப்பான். அதெல்லாம் யாரோ ஒருத்தன் டிவில பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கான இடம் இது இல்ல அப்படினு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஜோவை காட்றாங்க. ஜோ வந்து நல்ல தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு பேரையுமே மாத்திக்கிட்டான். இப்போ நோமேட் அப்படினு சொல்லிட்டு பேரோட இருக்கான். அவன் வந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் மேட்ச்ல இருக்கலாம். இந்த வாட்டி ஃபிக்சிங் எதுவுமே கிடையாது. அதனால ஈஸியாவே ஆப்போனன்ட் ஒன் சைடடா வின் பண்ணிடுறான். ஆடியன்ஸ்க்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அவன் வின் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கண்ணுக்கு நாம்பு தெரியற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு நல்லா வாமிட் பண்ணிக்கிட்டு இப்படிதான் இருக்கான். அப்போ டிவில ஒரு மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க, லியோ வெர்சஸ் மேக் அப்படின்னு சொல்லிட்டு. லியோ அப்படின்றது ஒரு புது கேரக்டர், இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மேக் அப்படின்றது இவங்க ரெண்டு பேரோட மேட்ச் இப்ப டிவில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒருத்தன் தான் ஜோ. அடுத்து நேரா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு அங்க பெயின் கில்லர்ஸ் நிறைய வாங்குறான். அடுத்து ஜோ வந்துட்டு ஒரு பாருக்கு போறான். அங்க வந்துட்டு ஒருத்தன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவனோட பேர் வந்துட்டு சீஃப். இவனை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த சீசன்ல. சீஃப் வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஜோ கிட்ட வந்து பேசுறாரு, எதுக்கு இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஆனா அவன் வந்துட்டு கண்டுக்கவே இல்ல அவரை. அடுத்து ஒரு நாள் இவன் அண்டர்கிரவுண்ட் மேட்ச் விளையாடுறப்ப எப்பயும் போல ஒரு அண்டர்கிரவுண்ட் மேட்ச்க்கு ஆப்போனன்ட் செட் பண்றாங்க. இந்த வாட்டி அவனோட ஆப்போனன்ட் வந்துட்டு சீஃப் தான். இவன் வந்துட்டு அவங்க கிட்ட ஃபிக்சிங் மேட்ச் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருப்பான். அதனால இவனுக்கு ரியல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல சீஃப் தான் நல்லா விளையாண்டுகிட்டு இருப்பான். அந்த ஓனர் வந்துட்டு ஒரு சிக்னல் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா இவன் வந்துட்டு வேணும்னே ஜோ கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துருவான். ஜோக்கே அது தெரியுது, இந்த அடிக்கல இவன் கண்டிப்பா நாக் டவுன் ஆயிருக்க மாட்டான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவனும் புரிஞ்சுக்கிறான், இது ஃபிக்ஸ் பண்ணி தான் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜோக்கு வந்துட்டு சம கடுப்பா இருக்குது. அடுத்து மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் சீஃப் கிட்ட ஜோ வந்துட்டு போய் பேச போறான். உனக்கு இது ஒரு சேமாவே இல்லையா, நீ எல்லாம் உண்மையிலே ஒரு மெகலோ பாக்ஸர் தானே, எதுக்கு இந்த மாதிரி ஃபிக்சிங் மேட்ச் எல்லாம் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு சீஃப் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம சம கூலா பதில் சொல்லிட்டு இருக்கான். இவன் கடுப்பாயிட்டு அவன் அடிக்க போறான். ஆனா சீஃப் வந்துட்டு ஒரே அடியில அவனை நாக் டவுன் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அடுத்து ஒரு நாள் நைட் வந்துட்டு ஜோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்க நாம்பு அப்படியே வர மாதிரி இருக்குது. சரி அடுத்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஜோ அடுத்த நாளே வந்துட்டு ஒரு கடையில நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த கடையில இருந்து அவன் வாசல்ல வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அவன் பைக் ஒரு சின்ன பையன் நோண்டிக்கிட்டு இருக்கான். என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சின்ன பையன் உள்ள பைக் எடுத்துட்டு ஓடிடுறான். அங்க ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு எனக்கு அவன் போற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காசு போட்டுட்டு கேட்கறான். இப்படியே ஸ்ட்ரைட்டா ரொம்ப தூரம் போனா அப்படின்னா ஒரு சிட்டி வரும். அந்த சிட்டில தான் அவனோட பைக் எடுக்கிற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஜோவுமே இப்ப அவனோட பைக்கை தேடிட்டு போறான். அந்த சின்ன பையன் வந்துட்டு பைக் எடுத்துட்டு நல்லா ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. அப்போ கரெக்டா ஜோ போய் அவனை பிடிச்சிடறான். பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருஷ்டு ஓடிடுறாங்க. ஜோ வந்துட்டு அந்த சின்ன பையனை கூட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க அம்மா வந்துட்டு என்னடா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்க பையன் வந்துட்டு என்னோட பைக்கை திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். உன்னை எத்தனை வாட்டி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு இவன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கராஜ்ல போய் பார்த்தா ஜோவோட பைக் இருக்குது. ஆனா பைக் மட்டும் தான் இருக்குது, பார்ட்ஸ் எல்லாம் காணோம். இந்த பையவுல வித்துட்டான் போல. இதை நான் ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணி தந்துடுறேன், இது திருடின காரணத்தினால என் பையனே உங்களுக்கு இதை ரெடி பண்ணி தந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படின்னா அந்த கியர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கறான். அந்த கியர் எல்லாம் நான் தூக்கி வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அவங்க அம்மா மறுபடியும் அவனை படத்துல ரெடி அடிக்கிறாங்க. அப்படி அந்த அம்மா பையனும் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜோக்கு வந்துட்டு திடீர்னு மயக்க வர மாதிரியே இருக்குது. அப்ப அவனுக்கு இந்த டிவில அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா, லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கூட ஜோ வந்து ஏற்கனவே மேட்ச் விளையாண்டு இருப்பான். அவங்க கிட்ட தோக்குற மாதிரி இவனுக்கு இமேஜினேஷன் வருது. அவங்க கிட்ட தோத்திருந்த அந்த ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்துறான். அடுத்து திரும்ப அவன் கண்ணை திறந்து பாக்குறப்ப அந்த வாசல் கிட்ட சாட்சியோ நிக்கிற மாதிரியே இருக்குது. சாட்சியோ எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அது அவனோட பிரம்ம தான். ஓ நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் வந்துட்டு இவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம். இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு மாறலாம். இனிமே நம்ம இந்த நேம் சொல்லியே கூப்பிடுவோம். அடுத்த நாள் காலையில ஜோ வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்தோடனே பார்த்தா நிறைய டெக்கரேட்டிவா ஏதோ அந்த ஊரே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், இந்த நாங்க ஒரு ஃபெஸ்டிவலா எப்பயும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படி ஊர்க்காரங்க அங்க நின்னுகிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு கேங் வராங்க. அந்த கேங் வந்துட்டு இந்த நிலத்தை நாங்க விற்க போறோம்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, இன்னும் 2 வாரத்துல நாங்க வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜோ வந்துட்டு அந்த மக்கள் இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு தடுக்க போலான்னு சொல்லிட்டு போறான். பட் அந்நியர் சீஃப் அங்கதான் இருக்கிறான். அவன் வந்துட்டு போய் நெகோசியேட் பண்றான். இங்க பாருங்க, நாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் இப்பதான் வருது, இப்போ வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் 2 வாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றான். இன்னும் உங்களுக்கு 2 வாரம் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. சீஃப் ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் அடுத்து நடக்க போற இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல நான் வின் பண்ணி அதுல வர காசை வச்சு இந்த சிட்டியை நான் விலைக்கு வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் இது நமக்கு தான் பெர்மனெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னைக்கு நைட்டே இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த ஒரு ஃபெஸ்டிவலை ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீஃப் ஜோ 2 பேருமே தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு நீ எப்படி மேட்ச்லயே நான் தான் ஜோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். ஏன்னா ஜோவோட மூஞ்சி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கே பாக்குறப்ப ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியாது இல்லையா, நிறைய தாடியோட வந்திருப்பான். இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நடுவுல ஒரு பாயிண்ட்ல சீஃப் வந்துட்டு நீ தானே கியர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பான். அதான் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்கறான். என்னோட பையன் வந்துட்டு உன்னோட பெரிய ஃபேன், அதனால எனக்கு உன்னை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா மாரலாவோட பையன் இருக்காலே அவன் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டான். ஓ கியர்லெஸ் ஜோ இங்க தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் நேரா இன்னைக்கு காலையில லேண்டுக்கு பிரஷர் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்லிடுறான் கியர்லெஸ் ஜோ இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில ஜோ வந்துட்டு பைக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுனை விட்டு கிளம்பிடுறான். இவன் போறப்ப கேட்ட வண்டி சவுண்ட் வச்சுதான் மாரலாவோட பையன் வந்துட்டு பாக்குறான், என்ன அதுக்குள்ள இவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப வந்துட்டு ஹீகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவன் வர்றான். ஆக்சுவலி இவன் தான் இந்த லேண்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஜோவை பத்தி விசாரிக்கிறான். ஜோ இங்க வந்தாராமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா இவன் வந்துட்டு இப்ப நடக்க போற அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல ஜோவை மறுபடியும் ரிங்குக்குள்ள இறக்குறதுக்காக பிளான் பண்றான். அவன் வந்துட்டு மார்க்கெட்டிங் நிறைய கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்கான். பட் சீஃப் வந்துட்டு இல்ல ஜோ வந்துட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒருவேளை ஜோ இப்ப இருந்திருந்தாலுமே அவன் ஒன்னும் இப்ப ஃபைட் பண்ற கண்டிஷன்ல எல்லாம் இல்ல, அவன் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹைகாவாவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஜோவை கட்டுறாங்க. அவன் வந்துட்டு பெயின் கில்லர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு டாய்லெட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். நேரம் மிரர்ல வந்துட்டு அவன் கண்ணுக்கு மறுபடியும் நாம்பு தெரியுறாரு. அப்போ ஜோ வந்துட்டு நாம்பு பார்த்து நான் தானே உங்களை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அது நீயே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. சரி அடுத்ததான் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாம்பு கேட்கறாரு. அப்ப ஜோ வந்துட்டு டக்குன்னு மறுபடியும் அந்த டவுனுக்குள்ளே போறான். அவன் நேரா சீஃப் கிட்ட போயிட்டு உன்னோட ட்ரீமுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
சொல்றான். அதான் இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல சீஃபை ட்ரெயின் பண்ணி வின் பண்ண வச்சு இந்த சிட்டியை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு நீ ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். பார்த்தா அந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாத்தையும் அந்த பாத்ரூம்லயே தூக்கி போட்டுட்டு வந்திருக்கான் ஜோ. அடுத்து சீஃப்க்கு வந்துட்டு ஜோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். யாரோ சடனா அவனுக்கு நாம்பு இறந்து போனார் இல்லையா, அந்த ஒரு நாள் ஞாபகம் வருது. அவர் அப்படியே இறந்து போனது இவனுக்கு ஒரு சீனா டக்குன்னு வந்துட்டு போகுது. யாரோ சாட்சியா வந்துட்டு ஓனே நான் கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிருப்பான் இவனை. அப்படியே ஜோ வந்துட்டு அங்கேயே ஒரு வழியோட படுத்துறான். அடுத்து கண் திறந்து பாக்குறப்ப சீஃப் தான் அவன் பக்கத்துல இருக்கிறான். அப்போ சீஃப் வந்துட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல எனக்கு அப்படி எதுவும் கிடையாது அப்படின்ட்டு ஜோ சொல்றான். அதுக்கு சீஃப்மே வந்துட்டு நானுமே என்னோட பையன் இறந்தப்ப அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நானும் என்னோட பையனும் சேர்ந்து வளர்ந்த ஊர் இது, அதனால இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்றாரு. இப்போ அந்த ஒரு மெகலோ பாக்ஸ் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு சீஃப் ஈஸியாவே வின் பண்றான். மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோ மார்லா ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் மார்லா வந்துட்டு நம்ம சீஃபோட சன்னை பத்தி சொல்றா. சீஃபும் கார்லாவும் சேர்ந்து தான் அவரோட கியரை ரெடி பண்ணவே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது யாரு கார்லா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுதான் வந்துட்டு சீஃபோட பையன் அப்படின்னு சொல்றா. கார்லா தான் வந்துட்டு என்னோட அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த கியர் வந்துட்டு அவரை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விதத்துல தான் இதை ரெடி பண்ணவே செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த டவுன்ல வந்துட்டு தண்ணி வரல யாருக்குமே. ஜோ வந்துட்டு ஒரு வழியோட அவன் ரூம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நேரம் நாம வந்துட்டு பாரு உனக்கு ரொம்ப வலிக்குது, அதனால நீ பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்குது. அப்போ சீஃப் மட்டும் தனியா உட்காந்து அந்த வாட்டர் பம்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்ப வேலை பாக்குறாங்க. அந்த ஓரத்துல இந்த மார்லாவோட பையன் சமக்கடுப்போட பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு இதை உடச்சு விட்டது. அதனாலதான் அவன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வந்துட்டு அந்த ஹீகாவா, அதாவது இந்த லேண்டை வந்துட்டு இன்னொருத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பில்ல, அவனோட அடியால் மாதிரி இப்ப ஆயிட்டான். ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தண்ணி டேங்கை இப்ப நல்லாவே சரி பண்ணிட்டாங்க. இப்ப தண்ணி எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஜோ வந்துட்டு நீங்க உண்மையா இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் இன்னும் ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து ஃபைட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். அதை கேட்டதுக்கு அப்புறமா நாம வந்துட்டு அவனோட கண்ணுக்கே தெரியல, அப்படியே மறைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஜோ வந்துட்டு அவனோட தாடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்ப பழைய ஜோவா இருக்கிறான். இப்ப சீஃபுக்கு செகண்ட் மேட்ச்மே நடக்குது. அங்க வந்துட்டு சீஃப் நல்லா அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். பட் சீஃப் வந்துட்டு பக்காவான நடிகை, அதனால அவன் அடி வாங்குற மாதிரி அடி வாங்கி அப்படியே டயர்ட் ஆகிற மாதிரி காட்டிக்கிறான். இந்த ஆப்பனண்ட் பையன்ல இன்னும் ஒரு அடியில அவனை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வரான். அந்நேரம் வந்துட்டு இவன் ஆக்டிங்ல இருந்து வெளியே வந்துட்டு பொலிச்சுன்னு ஒரு அடி அடிச்சு அவனை மேட்சை முடிச்சுட்டு செகண்ட் கேமே வின் பண்றான். அன்னைக்கு நைட்டு இந்த மார்லாவோட பையன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த பாட்டில் எடுத்து அந்த டவுன் மேல ஏரியாக்கு வராங்க. அப்ப இவனுமே அதை பார்த்துட்டு அவங்க கூட இவனும் நின்னுகிட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் வந்துட்டு பாட்டில் தூக்கி எரிஞ்சிடறான் நெருப்போட. அது போய் செம்மையா பாத்துக்கிது. இவங்க எல்லாம் பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. மார்லா சீஃப் ஜோ மூணு ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கு. இவங்க போய் பார்த்தா நெருப்பு குப்புன்னு நம்ம சீஃபோட வீட்டுல தான் பத்தி இருக்குது. இவங்க பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஜோ வந்துட்டு இல்ல நீ இப்ப எதுவும் உள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் வந்துட்டு அவன் தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறான். அடுத்து ஊர் மக்கள் எல்லாரும் வந்து எப்படியும் அந்த நெருப்பு அணைச்சிடுறாங்க. பட் சீஃபோட வீடு வந்துட்டு அப்படியே போயிருச்சு. அப்ப மார்லாவோட பையன் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். நான் தான் இங்க நெருப்பை பத்த வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேர் வந்துட்டு மியோ, நம்ம இனிமே அப்படியே கூப்பிடுவோம். அவங்க வீட்டு வாசல்லே தான் நின்று ஜோ சீஃப் ரெண்டு பேருமே இவன் சொன்னதை கேட்டிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு இவனை தடுக்க தான் பாக்குறாங்க. இவன் எதுவும் திட்டலாம் செய்யல. பட் அவன் வந்துட்டு எதுவுமே கேட்கல. நீங்க ஒருவேளை ஃபைட் பண்றதை நிறுத்திருந்தா உங்க பையனாவது உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். இதை கேட்டு மார்லாவும் கோவத்துல அவன் அடிக்க போறா. அவன் வந்துட்டு அதுக்குள்ள கிளம்பிடுறான். அவன் போகும்போது பின்னாடி பைக்ல வந்துட்டு ஜோ வரா. நீங்க என்னை கன்வின்ஸ் பண்ண தான் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வராங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இல்ல நான் உன்னை தடுக்கலாம் வரல, நீ போகணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா தாராளமா போய்க்கோ. ஆனா நீ இப்போ ஒரு வாட்டி போயிட்ட அப்படின்னா நீ லைஃப் லாங் ரெக்ரெட் பண்ணுவ, இதை நினைச்சு லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் வந்துட்டு அதெல்லாம் கேட்காம அப்படியே கிளம்பிடுறான். அடுத்த நாள் வந்துட்டு சீஃப்க்கு ஃபைனல் கேம் நடக்குது. இந்த டோர்னமெண்ட்ல மொத்தமே 3 ரவுண்ட் தான். 3 ரவுண்ட்ல வின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். அதனால இப்ப ஃபைனல்ல இருக்கிறான் நம்ம சீஃப் வந்துட்டு. அந்த ஹீகாவா பையன் இருக்கானே அவன் வந்துட்டு ஃபைனல்ல இவனுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் வேணும், ஃபைனல்ல இவன் கண்டிப்பா வின் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டா ஃபைட்டரா போடுறான். இந்த லேண்டோட ஆக்சுவல் ஓனர் இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீகாவோட சைடுல தான் இருப்பாரு. இங்க பாருங்க, இந்த ஃபைனல் வந்து நான் உங்க கூட சேர்ந்துலாம் பார்க்க போறது கிடையாது. உங்க 2 பேர்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட நிலத்தை கொடுத்து நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்துட்டு இவன் கூட இல்லாம அப்படியே கட்டாய் கிளம்பிடுறாரு. மேட்ச் ஆரம்பிக்குது. ஆப்போனன்ட் வந்துட்டு சீஃபோட தலையிலே தான் அடிய பாக்குறான். சீஃப்க்கு அந்த தலையில புடதில எப்படியே அடிச்சு அவனை எப்படியே நாக் டவுன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பார்க்கும்போது பச்சையாவே தெரியுது என்னடா இது ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரெஃப்ரி வந்துட்டு ஃபவுல்லாம் எதுவும் தரவே இல்ல. மியோவா நேரா ஊரை விட்டு போகும்போது வண்டியில போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல. அவனோட மனசு கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ணுது. சீஃப் வந்துட்டு அந்த ஆப்போனன்ட் கிட்ட ரொம்பவே அடி வாங்கினால ரொம்ப சோர்ந்து போயிடுறான். அதுவும் அவன் தலையில வேற நிறைய அடி அடிச்சிருப்பான். ஆனா அவனோட ஊர் மக்களுக்காக எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹோப்போட நின்று ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு பாயிண்ட்க்கு மேல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். அந்நேரம் கூட்டத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். சீஃப் அதுக்குள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியோ தான் வந்து கத்தி இருப்பான். அந்த வண்டியில இருந்து இறங்கி மனசை மாத்திக்கிட்டு திரும்ப இங்கே வந்துட்டான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் சீஃப் வந்துட்டு கொஞ்சம் பூஸ்டப் ஆகி அவனை நல்லா அடிச்சு எப்படியோ அந்த ஃபைனல்ஸை வின் பண்றான். இதன் மூலமா சீஃப் வந்துட்டு அந்த லேண்ட் அந்த சிட்டி எல்லாத்தையுமே அவங்களோட ஊர்க்காரங்களுக்கே திரும்ப வாங்கி கொடுத்துட்டான். அன்னைக்கு நைட்டு மியா வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து நான் இனிமே உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன், உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் சீஃப் ஜோ 2 பேரும் பேசிட்டு வராங்க. சீஃப் வந்துட்டு ஜோக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்றான். உன்னால தான் நான் இவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணி என்னோட ட்ரீமே அச்சீவ் பண்ணிருக்கேன், எனக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்றான். ஹக் பண்ணிட்டு நீ வந்துட்டு எப்பவுமே எங்களை பொறுத்தவரை ஒரு சாம்பியன் தான், அது மட்டும் இல்லாம உங்களோட ஒரு ரியல் மேட்ச் நான் லேண்ட்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். அப்புறம் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் எதுல இருந்து நீ ஓடக்கூடாது, அதனால நாளைக்கு வந்துட்டு உன்னோட ஊருக்கு போ, இப்போ நீ வந்துட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் வந்துட்டு தனியாவே வண்டியில தூங்க வந்துடுறான். அடுத்த நாள் காலையில மியா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை கூப்பிட்டு அடுத்து அவனை கூப்பிட போறான். பட் அந்த இடத்துல பார்த்தா நம்ம சீஃப் வந்துட்டு இறந்துருக்கான். இது வந்துட்டு மியோ மார்லா அப்புறம் ஜோ எல்லாருக்கும் ரொம்பவே சேட் ஆயிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. சீஃப்க்கு ஃபைனலி அந்த ஃபியூனரல் எல்லாமே நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மியோ வந்துட்டு இனிமே இந்த கியரை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீஃபோட கியரை ஜோ கிட்ட கொடுக்குறான்.
அப்ப மார்லா வந்துட்டு சீஃப் அவன் சொன்ன மாதிரி இந்த இடத்த எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டான், எப்பவுமே எங்க மனசுல இருக்கதான் செய்வான், நீயுமே எப்ப நினைச்சாலும் இந்த இடத்துக்கு வரலாம், இப்ப நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதுக்கப்புறமா நான் போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது, நான் வந்துட்டு சீஃப்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு, சோ இப்போ வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்துட்டு அவங்களோட ஹோம் டவுனுக்கே இப்ப திரும்ப போறான்.